வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் நாம் இப்போ என்ன பார்க்க போறோம்னா 4ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய பாடம் 7 தான் பார்க்க போறோம். பக்கம் 39 இருக்கு. வெற்றி வேட்கை. வெற்றி வேட்கை என்றது ஒரு பாடல் தான். அதனால என்ன நன்மைகள் என்னன்றதை தான் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெற்றி வேட்கை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்க பாருங்க, உதவியால் பெரும் நன்மை. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தெல்லிய ஆளின் சிறு பழத்து ஒரு விதை தென்னீர் கயத்து சிறுமின் சினையினும் நுண்ணிதே ஆயினும் அண்ணல் யானை அணித்தேர் புரவி ஆள் பெரும்படையோடு மன்னருக்கு இருக்க நிழலாகுமே. என்ன சொல்றாங்கன்னா, தெல்லிய ஆளின். தெல்லிய ஆளின்னு என்ன அர்த்தம்? தெல்லிய ஆளின்றது இந்த இடத்துல என்னத்த சொன்னா, முதிர்ந்தன்னு அர்த்தம். தெல்லியன்னா ரொம்ப வயசான, ரொம்ப வருஷமா இருக்கு அந்த மரம். ஆலமரம். ஆளின்னா ஆலமரத்தை குறிக்குது. இந்த இடத்துல என்னத்தை குறிக்குது? ஆலமரத்தை குறிக்கிறது. ரொம்ப வயசான ஒரு மரம், முதிர்ந்த மரம். தெல்லியன்னா ஒரு முதிர்ந்த ஆலமரம். அதோட சிறு பழத்து, அதோட ஒரு சிறு பழத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதை. ஆலம்பழம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஆலம்பழம் பார்த்தீங்கன்னா நம்ம அத்திப்பழம் மாதிரியே இருக்கும். உள்ள விதைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும். ரொம்ப இங்க பாருங்க, என்ன தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும் நுண்ணிதே. நுண்ணிதேன்னா சிறியது. தென்னீர் கயத்துனா என்னன்னா தெளிந்த நீர் ஓடும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மீன்கள் ஓடும். தெளிந்த நீர் இருக்கும், ஓடையில நல்லா விளவிலேன்னு போகும். அதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மீன்கள்லாம் இருக்கும். அந்த மீனோட சினையினும்னா முட்டையை விட நுண்ணிதேன்னா சிறியது. அதாவது ஒரு தெளிந்த, அதாவது ஒரு முதிர்ந்த ஆலமரத்தோட ஒரு சிறு பழத்தோட ஒரு விதை எப்படி இருக்குன்னா, ஒரு தெளிந்த நீர்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மீனோட முட்டையை விட ரொம்ப சின்னது. ஆயினும் அண்ணல் யானை அணித்தேர் புரவி ஆள் பெரும் படையோடு மன்னருக்கு இருக்க நிழல் ஆகுமே. அந்த பழத்தோட ஒரு விதை வளர்ந்து அது ஆளாகும் போது எப்படி இருக்கும்னா, அண்ணல் யானை, யானைப்படை, அணித்தேர் புரவின்றது என்னது? குதிரைப்படை. என்னது? ஆள் பெரும் படையுடன் என்னது? மன்னர்கள், மற்றவர்கள் ஆள் பெருமன்ன பெரிய பெரிய படைகள் எல்லாமே மன்னர்கள் எல்லாத்துக்கும் இருக்கிறதுக்கு நிழல் ஆகுமே. அப்போ எதுக்கெல்லாம் ஒரு நிழலாகுது? யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை, மன்னர்கள், மற்றவர்கள், மன்னன் கூட மற்றவர்கள் எல்லாருக்கும் இருக்கிறதுக்கு அது என்ன பண்ணுது? நிழல் தருகிறது. அதாவது என்ன சொல்ல வராங்க இந்த பாட்டில், ஒரு சின்ன விதை தான், ஆனா அது முளைச்சு அது பெருசா வளரும் போது அது என்ன ஆகுது? எவ்வளவோ பேருக்கு இருக்கிறதுக்கு இடம் கொடுக்கறது. சரிங்களா? அதுதான் இந்த பாடல்ல நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. வாங்க மறுபடியும் எப்படி ஒரு முறை வாசிக்கலாம்னு நான் சொல்றேன். தெல்லிய ஆளின் சிறு பழத்து ஒரு விதை தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும் நுண்ணிதே ஆயினும் அண்ணல் யானை அணித்தேர் புரவி ஆள் பெரும் படையோடு மன்னருக்கு இருக்க நிழல் ஆகுமே. ஒரு சின்ன மீனோட முட்டையோட சின்னது ஆலம்பழத்தோட விதை. அந்த விதை முளைச்சு பெரிய மரமாகும் போது என்ன ஆகுது? யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை எல்லாத்துக்கும் மன்னர் கூட மற்ற எல்லாத்துக்கும் என்ன பண்ணுது? இருக்கிறதுக்கு நிழல் தருகிறது. அந்த மாதிரி நம்ம ஒருத்தருக்கு செய்கின்ற சின்ன உதவி என்ன பண்ணும்? ஒரு பெரிய நன்மையே தரும். ஒரு பெரிய நன்மையே தரும். அதை தான் சொல்றாங்க, நம்ம ஒரு சின்ன உதவி செஞ்சோம்னா அது பெரிய நன்மையில போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் யார் சொல்லியிருக்காருன்னா, அதிவீரராம பாண்டியன். ஆசிரியர் பேர் யாரு? அதிவீரராம பாண்டியன். கீழே சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க பாருங்க. தெல்லியன்னா முதிர்ந்த, தெல்லியன்னா முதிர்ந்த, ஆள்னா ஆலமரம், தென்னீர்னா தெளிந்த நீர், நுண்ணிதேனா சிறியதே, புறவினா குதிரை. புறவினா குதிரை. தெல்லியனா முதிர்ந்த, ஆள்னா ஆலமரம், தென்னீர்னா தெளிந்த நீர், நுண்ணிதேனா சிறியதே. இந்த பாடலுக்கு பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்க. பழமையான ஆலமரத்தில் உள்ள சிறு பழத்தின் ஒரு விதையானது தெளிந்த நீர் நிலையில் உள்ள பழமையான ஆலமரத்தில் உள்ள சிறு பழத்தின் ஒரு விதையானது தெளிந்த நீர் நிலையில் உள்ள சிறிய மீனின் முட்டையை விட சிறியதாகும். ஆலமரத்திற்கு ஒரு சிறு பழத்திற்கு ஒரு விதை எதுன்னா, சிறிய மீனுடைய, தெளிந்த நீர்நிலையில் உள்ள சிறிய மீனினுடைய முட்டையை விட ரொம்ப சின்னது, குட்டியா இருக்கும். அந்த சிறிய விதை பெரிய ஆலமரமாக வளர்ந்து நிற்கும் பொழுது அந்த சின்ன விதை முளைச்சு பெருசா வளர ஆரம்பிச்சிருச்சுன்னா, அம்மரத்தின் நிழலில் யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை ஆகியவற்றோடு மன்னனும் மற்றவர்களும் சேர்ந்து தங்க முடியும். அதுபோல நீங்கள் செய்யும் உதவி சிறியதாக இருப்பினும் அது மற்றவர்களுக்கு மிகப்பெரிய பயனை தரும். நம்ம இதில் என்ன சொல்ல வராங்க? இந்த பாட்டில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது தான், ஒரு
ஒரு மரத்தில் இருக்க வாழை மரத்துலேருந்து ஒரு சின்ன பழத்தில் ஒரு சின்ன விதை வந்து ஒரு மீனோட முட்டையோட சின்னது தான். ஆனால் அது பெருசாக வளர்ந்து நிற்கும் போது என்ன ஆகுது, யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை, மன்னன் மற்றவர்களாக சேர்ந்து தங்குறதுக்கு இடம் கொடுக்குது. அதுபோல் நம்ம செய்கிற ஒரு உதவி சின்னதாக இருந்தாலும் என்ன பண்ணும், மற்றவர்களுக்கு மிகப்பெரிய பயனை தரும். இப்போ நம்ம புத்தகத்தை பின்னாடி இருக்கக்கூடிய கேள்வி பதில் பார்க்க போகிறோம். படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம், சரியான விடையை தெரிவு செய்து எழுதுவோமா. தென்னீர் இச்சொல்லின் பொருள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. தென்னீர் இச்சொல்லின் பொருள் வந்து என்னது, தெளிந்த நீர். என்னது, தெளிந்த நீர். இதுதான் இதுக்கான பதில். ஆள் இச்சொல்லின் பொருள், ஆள் இச்சொல்லின் பொருள் என்னது, ஆலமரம். என்ன வரும், 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வேலமரம், ஆலமரம், அரசமரம், வேப்பமரம். நாம் இந்த வெற்றி வேட்கைன்ற பாடல் வந்து எதை பற்றி பாடினது, ஆலமரம். என்னது, ஆலமரம். 3வது பாருங்க, புறவி இச்சொல்லின் பொருள் யானை, பூனை, ஆள், குதிரை. புறவினா அதோட பொருள் என்ன, குதிரை. என்னது, குதிரை. ஈதம் பதில். அடுத்து பாருங்க, பெரும்படை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பெரும்படையை நம்ம எப்படி பிரிக்கலாம், பெரும்படையை எப்படி பிரிக்கலாம், பெருமை கூட்டல் படைன்னு பிரிக்கலாமா, இல்லை பெரும் கூட்டல் படைன்னு பிரிக்கலாமா, பெரு கூட்டல் படைன்னு பிரிக்கலாமா, பெரிய கூட்டல் படைன்னு பிரிக்கலாமா. பெரும்படையை எப்படி குடிக்கலாம் சொல்லுங்க, பெரும்படையை எப்படி பிரிக்கலாம், பெரிய கூட்டல் படை. சரிங்களா, பெரும்படை எப்படி பிரிக்கலாம், பெரிய கூட்டல் படை. நிழல் கூட்டல் ஆகும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இதை எப்படி சேர்த்து எழுதுமா, நிழல் ஆகும் வருமா, இல்லை நிழல் ஆகும் வருமா, நிழல் லாகும் வருமா, நிழலா ஆகும் வருமா. என்ன வரும், இல் கூட்டலா சேரும்போது லா வரும். அப்போ நிழல் ஆகும். ஆதாம் பதில். அடுத்து, ஆலமரத்தின் விதை வளர்ந்து எவ்வாறு பயன்படுவதாக பாடலில் கூறப்படுகிறது. ஆலமரத்தோட விதை எப்படி பயன்படுகிறது நம்ம சொல்லிட்டு பார்த்தோம். ஆலமரத்தின் விதை வந்து யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை, மன்னர் மற்றவெல்லாம் சேர்ந்து தங்குறதுக்கு பயனளிக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லைங்களா. அதுதான் வந்து பதில். ஒரு நிமிஷம் இருங்க, இங்க பக்கம் 39 இருக்குது பாருங்க. பெரிய ஆலமரமாக வளர்ந்து நிற்கும் பொழுது அம்மரத்தின் நிழலில் யார் யார் இருப்பாங்க, அம்மரத்தின் நிழலில் யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை ஆகியவற்றோடு மன்னனும் மற்றவர்களும் சேர்ந்து தங்க முடியும். இதுதான் வந்து கேள்வி 1க்கு பதில். சரிங்களா, பெரிய ஆலமரமாக வளர்ந்து நிற்கும் பொழுது அம்மரத்தின் நிழலில் யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை. எத்தனை படை, மொத்தம் 4 படைகள். சரிங்களா, யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை ஆகியவற்றோடு மன்னனும் மற்றவர்களும் சேர்ந்து தங்க முடியும். இதான் வந்து முதல் கேள்விக்கு பதில். 2வது கேள்வி பார்க்கலாம். தெல்லிய ஆளின் என்ற பாடலின் மைய கருத்து யாது. தெல்லிய ஆளின் என்ற பாடலோட மைய கருத்து என்ன, என்ன கொடுத்துருக்காங்க, தெல்லிய ஆளின் என்ற பாடலின் மைய கருத்து என்ன, அந்த பாடல் பொருள் இருக்கு இல்லைங்களா, அது முழுக்கவே குறிச்சுக்கோங்க. ஏன்னா தெல்லிய ஆளின்றது அந்த தெளிந்த ஒரு சிறிய நிமி, அந்த இதை பழமையான ஆலமரத்தை பற்றி தான் கேட்குறாங்க. இப்போ பழமையான ஆலமரத்தில் சிறு பழத்தின் ஒரு விதையானது தெளிந்த நீர்நிலையில் உள்ள சிறிய மீனின் முட்டையை விட சிறியதாகும். அந்த சிறிய விதை பெரிய ஆலமரமாக வளர்ந்து நிற்கும் பொழுது அம்மரத்தின் நிழலில் யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை ஆகியவற்றோடு மன்னனும் மற்றவர்களும் சேர்ந்து தங்க முடியும். அதுபோல நீங்கள் செய்யும் உதவி சிறியதாக இருப்பினும் அது மற்றவர்களுக்கு மிகப்பெரிய பயனை தரும். இதுதான் வந்து 2வது கேள்விக்கான பதில். அடுத்து பக்கம் 41 பொருத்தமான நிறுத்தற் குறியிடுக. இங்க பாருங்க, முதல்ல என்ன கொடுத்தோம்னா, ஆஹா என்ன சுவை தெரியுமா. ஆகான்றது ஒரு ஆச்சரியம். அப்போ இந்த இடத்துல என்ன வரும், ஆஹா என்ன சுவை தெரியுமா. இந்த இடத்துல கேள்வி கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், ஒரு ஆச்சரிய கேள்விக்குறி வரும். இந்த இடத்துல ஒன்றும் கேள்விக்குறி வைக்கணும். இருவரும் சுற்றுலா செல்கிறார்கள். இது வந்து நம்மளுக்கு ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க. இருவரும் சுற்றுலா செல்கிறார்கள், அது வந்து நம்மளுக்கு ஒரு செய்தி. அப்போ என்ன பண்ணா, ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். நான் என்ன வேலை செய்ய வேண்டும், என்ன வேலை, என்ன கேள்வி கேட்கணும், என்ன வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த இடத்துல என்ன பண்ணணும், ஒரு வினா கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துல வரும் வினாக்குறி வைக்கணும். என்ன வைக்கணும், வினாக்குறி வைக்கணும், கேள்விக்குறி வைக்கணும். கடையில் இங்க பாருங்க, பந்து, பொம்மை, மிட்டாய், தொப்பி ஆகியவற்றை வாங்கி வந்தேன். இப்போ நிறைய பொருட்கள் வரும்போது நம்ம என்ன போடணும், கம்மா போடணும். பந்து, பொம்மை, மிட்டாய், கடைசியா இருக்கு கம்மா போடக்கூடாது. சரிங்களா, பந்து கிட்ட ஒரு கம்மா, பொம்மை கிட்ட ஒரு கம்மா, மிட்டாய் கிட்ட ஒரு கம்மா, தொப்பி ஆகியவற்றை வாங்கி கடைசியில அந்த தொடர் முடியும் போது என்ன வைக்கணும், ஒரு நிறுத்தற்குறி வைக்கணும், புள்ளி வைக்கணும். என்ன வைக்கணும், நிறுத்தற்குறி வைக்கணும். புரிஞ்சுதுங்களா.
அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் பார்க்கணும், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.